உங்களுக்கு தெரியுமா இங்க எல்லாம் வந்து விஜய் அவரோட இதா டிவிக்கே தான் அப்படின்றாங்க. ஏன் கேரளா டிவிக்கே? ஓ சூப்பர். என்னை வந்து நான் ரொம்ப வந்து விஜய் சேது மேம் மாதிரி வந்து நினைச்சு சத்தியால பண்ணிட்டு இருக்கும்போது தான் பிறந்தெல்லாம் அடிக்கும் போது எல்லாருமே செட்டில் கூட கலாய்ப்பாங்க. அது விஜய் சந்தமி நினைப்பா அவனுக்கு மனசுல அப்படிலாம் சொல்லுவாங்க. வெக்கமா வருது. பெரிய படம் இதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு குட்டி படம், நல்ல கதை, கரெக்டா ரீச் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நானும் ஆசைப்படுறேன். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. Achi Masala. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எல்லாருக்கும் வணக்கம். வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. ஆமா, அதானே ஒரு மாதிரி இந்த 2026 ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரு நல்லதா தானே போயிட்டு இருக்கு. அதனால நல்ல காலம் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன்னு. அது இப்ப படத்தினாலும் நாட்டுக்கானாலும் கண்டிப்பா. இப்பவே நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க எலெக்ஷனே பாதி பேர் பாக்கலையா? நம்ம எலெக்ஷன் தான் பாத்துட்டு இருந்தாங்களா? எனக்கு அதான் நேத்து ஃபுல்லா கேள்வி. உங்களுக்கு தெரியுமா இங்க எல்லாம் வந்துட்டு விஜய் அவரோட இதா டிவிக்கே தான் அப்படின்றாங்க. ஏன் கேரளா டிவிக்கே? ஓ சூப்பர் அப்படின்னு மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். கண்டிப்பாண்ணே. நீ வேற வம்பில மாட்டி விடுறதுக்குன்னு இல்லண்ணே. வராத படம் இப்படி பாக்குறது, வந்த உடனே பாத்துற வேண்டியதான். டாக்டர் பென்னட் இது என்னோட ஃபர்ஸ்ட் மலையாள படம், டெபியூ. இந்த படம் வந்துட்டு கதை கேட்கும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் எடுத்த ஒரு படம். நான் இதுக்கு முன்னாடி நிறைய இன்டர்வியூஸ்ல எல்லாம் சொல்லியிருக்கேன், எனக்கு டிஃப்ரெண்டா பண்ணணும் ரொம்ப ஆசை. நம்ம ஆல்ரெடி சத்யால ஒரு போலீஸ் கேரக்டர்லாம் பண்ணியிருக்கோம். பட் மூவின்றது ஒரு இதுதானே, ஒரு என்ன சொல்றது, சில்வர் ஸ்கிரீனுக்கு வரும்போது அங்க ஒரு போலீஸா பண்ணும்போதுன்றது ரொம்ப ஒரு வித்தியாசம் இருக்கு. அதுதான் நான் லைக் நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்ததுனால லைக் எல்லாமே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கா, டிவிக்கு இதுக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு, இதுக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது நம்ம ஒர்க் பண்ணி தான் புரிஞ்சுக்கிட்டு வரோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு படத்துல இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வருதும்போது நான் ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிட்டேன். அண்ட் எனக்கு ரொம்ப இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா, என்னோட பேரே தான் கொடுத்துருக்காங்க, ஐஷா ஐபிஎஸ். இந்த கேரக்டர் பேரு ஸோ அவங்க வந்து கேரக்டர் இது பண்ணும்போதே வந்து என்ன மைண்ட்ல வச்சு ஓகே நான் இப்போ எப்படியெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப எக்ஸிக்யூட் பண்ணி அந்த மாதிரி இது பண்ண ஒரு கேரக்டர் இது. இது எப்படின்னா லைக் த்ரில்லர் மூவி, ரிவெஞ்ச் மூவி. ஆனா வந்து நம்ம நிறைய ரிவெஞ்ச் மூவி பார்த்துருப்போம் இல்லையா? இப்போ வந்துட்டு பாப்பட்ட ஒரு பையனுக்கு வந்து ஏதாவது நடக்கும், பணக்காரனை வந்து ரிவெஞ்ச் பண்ணுவான், இல்லைன்னு பணக்காரன் திடீர்னு ஒரு நாள் எல்லாமே போயிடும், அப்புறம் வந்து அவன் பயங்கரமா வந்து என்ன சொல்ற நெகட்டிவ் ஷேடா வந்து இது பண்ணுவான். இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்போம்ல. இது வந்து எப்படின்னா ஒரு சாதாரண ஒரு பெனட்ன்ற ஒரு டாக்டர்னா மென்டலிசம் அதெல்லாம் தெரிஞ்ச டாக்டர், பிபிஎஸ் டாக்டர் கிடையாது. நம்ம இந்த ஃபீவர் டாக்டர் கிடையாது. சாரி, ஆங்கர் நல்லா இருக்காங்கல்ல, அதனால கொஞ்சம் அப்படி கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட ஃபாலோவர்ஸ் தானே. நம்ம என்ன சொல்றீங்க அண்ணே? இதுவரை ஒர்க் வந்து മനസ്സിലായില്ല. இப்ப நான் ஒர்க் മനസ്സിലാവുന്നത്. சோ நான் இங்க என்ன சொன்னேன்? பெனட் அவருக்கு அவரோட ஃபேமிலியில ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நடக்கும். அதுக்கு ஆப்போசிட்டா வில்லங்களா வரவங்க வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருப்பாங்க, பவர் பணம் இதெல்லாமே இருப்பாங்க. இவர் ரொம்ப நார்மலான ஒரு ஃபேமிலியில ஒரு ஆளா இருப்பாரு. அவரு எப்படி அந்த ஃபேமிலிக்கு நடந்த துரோகத்துக்கு ரிவெஞ்ச் பண்றாரு அப்படின்றதுதான் கதை. இதுல வந்து இவர் வந்து இவருக்கு தெரிஞ்ச மென்டலிசம் வச்சு த்ரூ அவுட்டா அது மூலியமா வந்து இந்த 4 கொலையும் பண்ணுவாங்க. மூவி ஆரம்பிச்சு ஒரு 10-15 மினிட்ஸ்லயே வந்து ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் நடக்கும். அந்த ட்விஸ்ட் தான் கதையே. லைக் என்னடா இப்படி நடந்துச்சு, இதுக்கப்புறம் எப்படி கொலை நடக்கும்ன்ற மாதிரி ஒரு இது நோட் வச்சிருக்காங்க. அதே மாதிரி போக 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 வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம யூஸ்வலா இந்த மலையாள ப்ரொடக்ஷன்ஸ் பாக்குறோம் இல்லையா, த்ரில்லர்ஸ் எங்கெங்கெல்லாம் கூட்டு போவாங்களா, அந்த மாதிரி தான் நம்ம கெஸ் பண்ண முடியாம ஓகே நெக்ஸ்ட் இது நடக்குமோ அப்படின்னு நினைச்சா வேற நடக்கும். அந்த மாதிரி ஒரு ஜேர்னல் தான் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி பெரிய படம் இதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு குட்டி படம், நல்ல கதை, கரெக்டா ரீச் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நானும் ஆசைப்படுறேன்.
என்டையர் டீம் வந்து நிறையவே ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுக்கு. லைக் என்ன சொல்றது, அவர் வந்து ஃபைட்டு ஒன்றுமே இது வரைக்கும் பண்ணாதவர் பண்ணி அவர் முட்டியெல்லாம் வந்து ஏதோ அடிபட்டு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்லாம் இருந்தார் 1.5 மாதம். அப்படி அவருக்கு கொஞ்சம் வந்து இது என்ன சொல்றது ஹார்டான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ ஒவ்வொருத்தருங்களுக்கும் இப்போ சார் ஆனங்கிலும் சாருக்கு வந்துட்டு ஒரு 30-35 இயர்ஸ் இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மலையாள இண்டஸ்ட்ரியில. ஆனா இது வந்து அவரோட சொந்தமான டெபியூ படம்னா இதுதான். ஸோ அதனால அவருக்கும் அந்த ப்ரெஷர் இருந்துச்சு, லைக் ப்ராப்பரா பண்ணணுன்றதுக்காக. பிகாஸ் நம்மளுக்கு எல்லாமே தெரியும், மலையாள படம்னாலே ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இப்பெல்லாம். அதே மாதிரி நம்ம ஒரு படம் எடுத்துட்டு போகும்போது சும்மா எடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா ஆடியன்ஸ் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க, ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்காங்க, ரிட்டன் கேள்வி கேட்குற அளவுக்கு தான் ஆடியன்ஸ் இப்போ இருக்காங்க. லைக் ஏமாத்திர முடியாது அப்படியெல்லாம் ஏதோ ஒன்று கொடுத்து. ஸோ மொத்தமா வந்து எல்லாருமே எஃபோர்ட் போட்டு ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். கண்டிப்பா எல்லாருமே சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் என்ன சொல்றது திடீர் ஸ்டக் ஆயிடுச்சு. எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவுமே வேணும். அதுக்காக தான் ரொம்ப எதிர்பார்ப்போட வந்து இங்க இது பண்றோம். லைக் தமிழ்நாட்டிலே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, லைக் நம்மளுக்கு தெரிஞ்ச 4 பேரும் பார்ப்பாங்களே அப்படின்ற மாதிரி. ஸோ நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். உங்களோட எல்லாம் லவ் அண்ட் இது நீங்கள் நிறைய எனக்கு கொடுத்துருக்கீங்க. டிவி வந்து தொடங்குறது கிட்டத்தட்ட 2017 நாங்கள் அதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் என்னென்ன பண்ணியிருக்கேனோ அதுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டும் லவ்வும் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. அதனால மட்டும்தான் நான் மேலே தான் போயிட்டுருக்கேன், தாண்டி எங்கேயும் ஸ்டாப் ஆகாமல் இன்னும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். இந்த இப்போ இருக்கிற நம்ம டைமில் வந்து அவ்வளோ காம்படிஷன்ஸு, அவ்வளோ புது ஆர்டிஸ்ட்டு திடீர்னு வந்து எங்கேருந்து வராங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி நிறைய இருக்கும்போது பட் ஸ்டில் நான் சர்வைவ் ஆகிட்டு இருக்கேன்னா உங்களோட எல்லாம் சப்போர்ட்னால தான். அதே மாதிரி இந்த மூவியும் லைக் உங்களோட அந்த சப்போர்ட் கிடைக்குன்ற நம்பிக்கையெல்லாம் இங்கே கொண்டு வந்து உங்களுக்கு முன்னாடி வைக்கிறோம். கண்டிப்பா சக்சஸ் பண்ணி விடுங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்லையே, நான் ஃபர்ஸ்ட் இங்க தானே இருந்திருக்கேன். இல்ல, இங்க தானே ஃபர்ஸ்ட் நான் பண்ணிருக்கேன். இப்பதான் நான் இதுதான் என்னோட மலையாள ஃபர்ஸ்ட் படமே. ஆமா, தமிழ்ல தொடங்காம மலையாள டைரக்டர் பார்த்து சூஸ் பண்ணிருக்காங்க. ஏன் தமிழ் டைரக்டர் பார்க்கலையா? பண்ணிட்டு இருக்கேன் தமிழ்லயும். நல்லா பண்ணிட்டு இருந்தீங்க, பிக் பாஸ் நல்லா வந்தீங்க. சோ உங்க வளர்ச்சி கொஞ்சம் அழகா இருக்கே, ஏன் உங்களை இன்னும் ரீச் பண்ண மாட்டாங்க? இந்த டைரக்டர் உங்களை பார்க்கலையா? இல்ல, நான் லைக் தமிழும் பண்ணிட்டு தான் இருக்கேன். விஜய் ஆண்டனி சார் கூட ஒரு படம் இப்பதான் முடிச்சோம், லாயர்னு சொல்லிட்டு. அதோட போஸ்ட் கூட நாங்கெல்லாம் போட்டிருந்தோம். ஜோஷுவா டைரக்டர் சார். அது இல்ல, இன்னும் ரிலீஸ் ஆகல. ஆமா, ரிலீஸ் அப்படி கேக்குறேன். அது என்ன பண்றது, என்னது ரிலீஸ் ஆகதான் பாக்கி இருக்கு. படம் பண்ணி வச்சிருக்கோம். அது இப்ப நான் என்னன்னு சொல்றதுன்னு அதுக்கு சாரி, நான் கொஞ்சம் குழம்பிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் லைக் பிரஸ் மீட்ல அப்ப கொஞ்சம் நடுக்கமா இருக்கு, அதனால மன்னிச்சுக்கோங்க. ஆக்சுவலி சொல்லணும்னா மேம், எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் பண்ணா ஹீரோயினா மட்டும்தான் பண்ணுவேன்ற மைண்ட் செட்டே இல்லை. எனக்கு வந்து கேரக்டராக பண்ணணும், லைக் நான் பண்ணது தெரியணும், அவ்வளோதான். லைக் ஐஷா, ஓ இந்த படத்தில் இப்படி பண்ணியிருக்காங்கல்ல அப்படி, இல்லைன்னா இந்த படத்தில் இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலே இந்த மாதிரி கேரக்டர்னு எதுவுமே ஃபிக்ஸாக எதுவுமே மைண்டில் இல்லை. வர்றது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக பண்ணிடணும், சர்வைவ் ஆகிடணும். ஐயோ, வெக்கமா வருது. இல்ல நான் அவர் கொலை பண்ண மாட்டாரு, அவர் கொலை பண்ணிடுவாரு. நான் தான் அதை வந்து என்ன சொல்றது இன்வெஸ்டிகேட் பண்றேன். ஆனா வந்து அது கண்டுபிடிச்சு ஒன்றும் பண்ணாத முடியாத மாதிரி ஆயிடும். போலீஸ் எல்லாம் என்னடா இப்போ இந்த கேஸ்ல நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனால அழகில வேணா நான் லைட்டா கொள்றேன். ஏன் Black and Black? எதனால யாருக்கு எதிர்ப்பு? ஏன் Black ஃபுல்லாவே ஏன் எதிர்ப்பு? எதிர்ப்பெல்லாம் இல்ல. ஐயோ, நீங்க வேற பர்ஸ்பெக்டிவ் கொடுக்குறீங்க. வரும்போதே வந்து Blackல வரீங்க. இப்பதான் எலெக்ஷன் ஃபுல்லா முடிஞ்சு ஹார்ட் முடிச்சிட்டாங்க. அண்ணா அப்படி இல்லண்ணா, எனக்கு கருப்புனா ரொம்ப பிடிக்கும். நான் எப்ப கருப்பு போட்டாலும் கொஞ்சம் அழகா தெரியுவேண்ணா, அதனால அதை மட்டும்தான் நான் யோசிச்சேன். சரி, ஓகே சார், அப்படி மாத்திக்கிறேன்.
அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட். சரி, இவருடைய சீரியல் நீங்க ஹீரோயின் ஆயிருக்கீங்க. சப்போஸ் திரும்ப சீரியல் கூப்பிட்டாங்கன்னா போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனா ஃபியூச்சர்ல போவேன்னா எனக்கே தெரியாது. ஏன்னா மேபி எதுவும் கிடைக்கலன்னா போய் தானே ஆகணும். சொல்ல முடியாது இல்ல. கடைசியோ சார், தமிழ் சினிமா வந்து லேடி வந்து போலீஸ் ஐபிஎஸ் அப்படின்னா இன்னைக்கும் சொல்றது வந்து விஜயசாந்தி. அந்த இடத்த ஃபில் பண்ணுவீங்களா? இல்ல ஆக்சுவலி வந்து நான் ரொம்ப வந்து விஜயசாந்தி மேம் மாதிரி வந்து நினைச்சு சத்தியால பண்ணிட்டு இருக்கும்போது தான் பிறந்தெல்லாம் அடிக்கும் போது எல்லாருமே செட்ல கூட கலாய்ப்பாங்க. விஜயசாந்தி மீன் நினைப்பா உனக்கு மனசுல அப்படிலாம் சொல்லுவாங்க. இது வந்து அந்த மாதிரி ஆக்ஷன் எல்லாம் இல்லைண்ணா. பட் ரொம்ப செட்டிலான ஒரு மெச்சூர்டான ஒரு கேரக்டர் தான். கொஞ்சம் மேபி லுக் வைஸ் எல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கலாம் மேபி. தேங்க்யூ. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலகம் எதிர்பார்க்கும் பெரிய மாற்றம். அந்த சக்தி வாய்ந்த மாற்றம் மீண்டும் வருகிறது. 2026-2027 குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமா அல்லது சோதனையா? 4 முன்னணி ஜோதிடர்கள் ஒரே மேடையில் துல்லியமான கணிப்புகள். 12 ராசிகளுக்கும் தனித்தனி பலன்கள். நடந்து போகக்கூடிய விஷயங்கள்ல முன்னேற்றமான செயல்பாடுக்கு போகக்கூடிய என்ன விஷயம் உங்களால் உதவி செய்ய முடியுமோ உதவி செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். வழிபாட்டு முறைகள். வீட்டு பக்கத்துலேயே எந்த முருகப்பெருமான் கோயில் இருக்கோ அங்கே போயிட்டு செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை 21 முறை சுற்றி வாங்க. பிரச்சனைக்கு சரியான பரிகாரங்கள். மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கறது, அங்கே வந்து பால் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு வரும்போது சொல்ல வேண்டிய மந்திரங்கள். ஓம் ஸ்ரீம் நமோ பகவதே வரவரத மகாகாளி கபாலி திருநீலகண்டி வஷ்ய ஸ்வாக. உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் இந்த குரு பெயர்ச்சி. நீங்கள் ரெடியா? 2026-27 குரு பெயர்ச்சி அதிர்ச்சி கணிப்பு மிஸ் பண்ணாதீங்க. பிரத்யேகமா நமது குமுதம் பக்தியில்.